ஆனா இந்த இந்திய அரசியல் வரலாற்றிலே ஒரு கவுன்சிலர் கூட ஆக யோக்கியதை இல்லாத, ஒரு கவுன்சிலர் கூட ஆகாத ஒருத்தன் பலாயிரம் கோடி ரூபாய் ஆட்டையை போட்டிருக்காரு. பல கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து அண்ணாமலையார் சேம்பர்னு ஒரு பெரிய பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காரு. இதெல்லாம் ஏது பண்ணனு தெரியல. இவன் ஊரெல்லாம் கேள்வி கேட்கறான். அண்ணாமலையோட அக்கா புருஷன் சிவகுமாருக்கு இன்னைக்கு வந்து 240 கோடி 250 கோடி ரூபாய் வரி மட்டும் ஏமாத்தி இருக்கிறதா சொல்றாங்கன்னா, அப்ப எத்தனை கோடி ரூபாய் வருமானம் வந்திருக்கணும்? அப்ப எத்தனை கோடி ரூபாய் அந்த பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கணும்? இடி ரைடு வந்து கரிகாலனை போய் தோண்டுனா அது எங்க போய் முடியுது அப்படின்னா, கேசவநாயகத்தோட டீ கிட்ட போய் முடியுது, கமலாலயத்துல போய் முடியுது. உடனே ஈடி நாங்க தெரியாம வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி உள்ள போயிட்டு டீ குடிச்சு வெளியே வந்த கந்தாவி நம்ம பேரை எவ்வளவு துணிச்சலா வச்சிருக்கா பாருங்க. அண்ணாமலையார் சேம்பர். நான் கேக்குறேன், டேய் மாரிதாஸ் சோத்துல உப்பு போட்டு தான் நீ திங்கிறீங்களா? அப்ப ஒரு வருஷம் நீ பேசாம வச்சிருந்தா அப்ப யாரை ஏமாத்துறதுக்கு நீ பேசாம வச்சிருந்த? எல்லா ஃபைல் என்கிட்ட தான் இருக்கு. பொத்திக்கிட்டு சாத்திக்கிட்டு சொல்றத மட்டும் செய்ய, ஏதாவது பண்ண கட் பண்ணி விட்டுருவேன் அப்படின்னு டெல்லி வந்து அண்ணாமலையை வந்து மிரட்டத்துக்காக நிர்மலா சீதாராமன் தரப்பு கேடி ராகவன் தரப்பால் செய்யப்பட்ட விஷயம் தான் இந்த வந்து இன்கம் டாக்ஸ் ரைடு. மாரிதாஸ் கூப்பிட்டு, தம்பி நீ சாத்திக்கிட்டு உட்கார, தம்பி டீலிங் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் இதை பத்தி நீ பேச வேணாம், உனக்கு கொடுத்த வேலை அதை மட்டும் நீ செஞ்சுட்ட, நீ ஒரு யூடியூபர் தான் அப்படின்னு மாரிதாஸ் கூப்பிட்டு டெல்லி தலைமையிடமே வந்து லாக் பண்ணிச்சு, RSS தலைமையிடமே லாக் பண்ணிச்சு.